உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் நம்மளோட இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி, இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சியில குரு தரும் அற்புத பலன்கள்லாம் என்னென்ன குருஜி? 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு? நிச்சயம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எண்ணிலடங்காத நற்பலனை குரு பகவான் தரப்போகிறார். காரணம், அவர் உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். இந்த அன்பான அந்த கடக ராசிக்காரர்களுக்கு இங்கதான் குருவும் உச்சம் அடைகிறாரு. ஸோ இந்த கடக ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில உச்சம் தொடுவார்களா? நிச்சயம் உச்சம் தொடுவார்கள். உச்சம் தொடும் ராசிகளில் முதன்மை ராசி நீங்க தான். என்னத்தான் உச்சம் தொட்டாங்க, எப்போ பார்த்தாலும் கடகராசினாலே கஷ்டம்தான் சார். கடகராசிக்காரர்களாக வினோத் என்ன ஒரு பெரிய சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக எங்கடா இருக்கான் ராம்ஜி, அந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அதனால் டோன்ட் வரி, உங்களுக்கு நான் நல்லது சொல்ல வந்திருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாய் விடுதலையாய் போனது ஒரு பெரிய நிம்மதினா, ராசியில் குரு பகவான் வருகிறார். நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார். இனிமே பாருங்க, ராசியில் குரு பகவான் வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்ணுறாரு, 5, 7, 9 பார்க்குறாரு. ஒரு பாட்டில் விவேக் சொல்லுவார்ல, வெறித்தனம் அந்த மாதிரி 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இது வரைக்கும் இதாவது வினோத் யோகங்கள்னு உண்டு. இப்போ யோகம்னா என்ன அப்படின்னா, இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம், கல்யாணம் ஆகிறதுக்கான யோகம், அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான யோகம், வெளிநாட்டு யோகம், இது எல்லாமே யோகம்தான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. அது ஒரு நேரம், அது ஒரு யோகம்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர்களுக்கு யோகம் வருகின்ற நேரம். அந்த யோகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது எதை தொட்டாலும் வெற்றி, என்ன செஞ்சாலும் வெற்றி. அதில் இருக்க பெரிய விஷயமே. இதில் முக்கியமாக குழந்தை இல்லாதவங்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ண சார், ஐயுஏ பண்ண சார், புத்திர பிராப்தி மட்டும் இல்லை, நான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். கவலைப்படாதீங்க. இனி தெர் இஸ் நோ நீட் ஆஃப் ஐயுஏ ஆர் ஐவிஎஃப். குரு பகவான் நேராக பார்த்துடுறாரு. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக 5ஆம் இடத்தை பார்த்துடுறார். பார்த்த உடனே குழந்தை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மே மாதமெல்லாம் நீங்கள் ரெடியாக யூ நீட் டு கோ டு த ஹனிமூன், செகண்ட் ஹனிமூன், அண்ட் ஆல்சோ நீங்கள் சம்மர் வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்தவுடனே நற்செய்தி காத்திருக்கும். காரணம் என்னவென்றால், குரு பகவான் வந்துட்டார். குருவுக்குன்னு ஒரு ஈகோ இருக்குது. புத்திர காரகனே அவர் தான். அவர் போய் பார்த்துட்டு குழந்தை இல்லைன்னா அவர் கெத்து கசிக்கும். அதனால் கண்டிப்பாக குழந்தை கொடுத்துருவார். யூ டோன்ட் வரி, டபுள் ட்வின்ஸாக கொடுப்பார். இப்போ என்னென்னா, 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ தம்பதிகள்லாம் பிரிஞ்சிருக்கவங்கலாம், சில பேர்லாம் ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத பிரச்சனைக்காகலாம் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அவங்க நிலையை உணர்த்தி, எதுக்குமா சண்டை, ஒன்றா வாழுங்கம்மாங்கிற மாதிரி 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து ஒற்றுமையை உண்டாக்குகிறார் தம்பதிகளுக்குள்ள. முக்கியமாக சில பேருக்கு என்ன இருக்குன்னா, டைவர்ஸ் ஆகி 2வது திருமணம், அப்போ குரு பகவான் பார்த்து மறுமணம், அது திருமணத்தை தொடர்ந்து மறுமணமும் செய்து வைக்கிறார். 7ஆம் இடம் என்பது ஃபாரின். அப்போது நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் போகிறீங்க. ஏய் டீச்சர், யூனோ சி திஸ் இஸ் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற தனுஷ் பண்ண மாதிரிலாம் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுவீங்க. போதுண்டாடே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கே வெக்கமாக இருக்கிற அளவுக்கு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ கால் யாருக்கு பண்ணணும் சொல்லுங்கள்? நம்ம பாஸுக்கு தான் பண்ணோம். இந்த கம்பெனியில் நான் உருப்படவே மாட்டேன்னு சொன்னியே, பார் குரு பார்த்துட்டார், நான் எப்படி எவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் பார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் இந்த மாதிரிலாம். அடுத்ததாக காதல். சில பேருக்கு இது வரைக்கும் யாருக்கெல்லாம் காதலாக இருக்கிறதோ அந்த காதல் கல்யாணத்தில் சென்று முடியும். அதுக்கான வழிகள் பிறக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. நான் ஒரு கம்பெனி நடத்தலாம்னு நினைக்கிறேன் சார், என் வேகத்துக்கு ஓடி வர்ற பார்ட்னர் கிடைக்கணும் சார் அப்படிங்கிற சில பேர் பார்ட்னர் இருப்பான். இவர் மட்டும் ஓடிட்டு இருப்பார், பார்ட்னர் ஜாலியாக இருப்பார். ஸோ அப்போது நம்ம வேகத்துக்கு பார்ட்னர் ஓடி வந்தால் தான் இந்த டியூனிங் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான நல்ல வேலை பார்க்குற ஆளா. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம். பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்துங்கிற மாதிரி, நான் ஒரு ஆக்டிவிட்டிக்காக மூவ் பண்ணால் வண்டி வேறு வண்டி, நான் ஒரு பக்கமாக வண்டியை திருப்பினா வண்டி ஒரு பக்கம் ஓடுதுங்கிற மாதிரி அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மலேசியாவில் இருக்கிறவங்கெல்லாம், சிங்கப்பூர் இருக்கவங்கெல்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க, சார் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ த லோட்டே நம்பர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி லாட்ரி அடிக்கிற யோகமெல்லாம் கூட இருக்குது. ஓகேங்க ஜி, நிறைய ராஜயோக பலன்களை சொன்னீங்க. எதில் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, ராசியிலே குரு இருக்கார். ராசியில் குரு இருந்தால் ஒற்றை அந்தணன் நின்ற இடம் பாழ்னு ஒரு பழமொழி உண்டு. குரு தனித்து இருக்கக்கூடாது. குரு தனித்து இருந்தா, அது டிசம்பர் 6 கேது வரார், அது வரைக்கும் குரு தனித்து இருக்கார், ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும். அப்போது யாருக்காவது உடம்பை பாடாப்படுத்துவார். முக்கியமாக லிவர், கிட்னி,
லிவர் கிட்னிலாம் எப்போ கெடும்? நீங்கள் ரீஹைட்ரேட் நிறைய வெளியே வேலை பார்க்குறவங்க தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போகும். அல்லது வந்து தண்ணி நிறையா குடித்தா, வேறு தண்ணி ஒன்று இருக்குது, அதை நிறையா குடித்தா கண்டிப்பாக உடம்பு கெட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். லிவர் கிட்னி விஷயங்களில் குரு கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது நீங்கள் எப்பொழுதும் ஒரு ஆரோக்கியத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம். இவருக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 150 மார்க் பிரமாதமாக இருக்குது. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம், இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சார்ங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள், அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவு கூட மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோடு செல்கிறார்கள். நன்றி.